சில அரசு அதிகாரிகளால் தான் இவ்வளவு பிரச்சனையும் உண்டு. அதாவது தங்களோட கதிரையை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கணும், சலுகைகளை அனுபவிக்கணும், உண்மையான சேவையை வழங்க இல்லைன்றது அப்படியே அப்பட்டமாக சொல்லி இருக்கிறார். அவர் ஒன்றுக்கும் பயப்படுறையில் அவர் நேர்மையான ஆள் என்றது ஆளுநர் எங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த 10 வீடும் ஆன்மீக அறக்கட்டளையிலோ அல்லது நம்பிக்கையான ஆக்கள், அதை உண்மையான தகுதியான ஆக்களை கண்டுபிடிச்சு நீங்கள் ஆரம்ப வேலையை செய்யுங்கோ, நாங்கள் மிச்சத்தை முடிச்சு கொடுக்குறோம். அப்போ இது உலகம் அறிய வேணும். ஏன்னா நாங்கள் சும்மா குறை கூறுறதுலே மட்டும் இருந்து கொண்டு போயிடாது. நாங்கள் வாழ்க்கை காலம் ஒரு கொஞ்சம், அப்போ நடைமுறை சாத்தியமானதில் நாங்கள் செய்ய வேணும். அதே நேரத்தில் தேவையற்ற கோடிக்கணக்கான இதில் செலவழித்து தெய்வங்களை நாங்கள் எங்களோட குல தெய்வங்கள், இப்போ வழக்கம் பிராமணன் என்ற குலதெய்வம், உங்களோட குலதெய்வம் பொன்னால நாராயணனா இருக்கலாம். இன்றைக்கு அந்த நாராயணன் 2 கோடி கடன் என்று சொல்றது பெருமையோ அல்லது கேவலமோ? இதை யார் இதை கொண்டு போய் இந்த நிலவரத்தில் விட்டது? சரி, கேள்வி கேட்க வேணும். நாங்கள் ஓரளவுக்கு பௌத்தறிவு, கடவுள் நம்பிக்கை வேணும். அந்த கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இந்த பிறப்பின் நோக்கம் என்னதுக்கு இந்த உலகத்துக்கு நாங்கள் எல்லாரும் வாரம் போகிறோம். ஆனால் நானும் வாழ்ந்து 4 பேரையும் வாழ வைக்கணும். அப்போ நாங்கள் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு பாட்டு தொழிய எங்கே என்னென்ன கோயிலில் அதில் நீயும் வாழ்ந்து விடு பிறரையும் வாழ விடு என்று சொல்லி, சரியோ அதை ஞாபகம் வச்சிருந்தா சரி.